தொப்பியெல்லாம் அணிவது தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அது சம்பந்தம் ஹதீஸ் வந்திருக்கா இல்லையா? ஹதீஸ் இருக்கான்னு நிறைய ஹதீஸ் இருக்கு சொல்ற பின்னால. அது தேவையில்லைங்கிறது உங்களுடைய ஹதீஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அணிந்தார்கள் தெளிவாக சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்குமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அலல் தலானிசி. நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வெளிப்படை வேறுபாடு தொப்பிக்கு மேலே தலைப்பாக அணிவது. திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்து அரபி மக்கள் தலைப்பாக அணிய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அங்க அடிக்கிற வெயில் அப்படி. இப்ப கூட ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போனா தெரியும், அங்குள்ள மக்கள்லாம் எல்லா மக்களும் இஸ்லாமில் அல்லாதவர்கள்லாம் என்ன செய்வாங்க, தலைப்பாக. அந்த நாட்டு கலாச்சாரம் அது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய அந்த உடை அமைப்பு அந்த தட்பவெப்ப நிலைக்கு தோதுவாதான் அமைப்பு. தமிழ்நாட்டில் கடும் வெயில் தலைப்பாதான். இஸ்லாம் வருது, சில பேர் ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தலைப்பா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் தலைப்பார்கள். அப்ப ஸல்லல்லாஹு பார்க்கிறாங்க, வேறுபாடு வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க தொப்பியை அணிந்து தலைப்பாய் அணிங்கள். மற்றவங்க எல்லாம் வெறுமனே இருக்கிறாங்க. இப்ப தொப்பியைத்தான் வேறுபாடாக காட்டுகிறார்கள். தொப்பி அணிஞ்சாங்க, அணிய வேணும்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நம்ம அதிக வச்சுட்டோம். இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இறைவனுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தியாகிக்கு இறைவன் மிகப்பெரிய தரஜாவை வழங்குவான் மறுமையில. மக்கள் எல்லாம் தன்னுடைய தலையை உயர்த்தித்தான் பார்ப்பார்கள். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அப்படி சொல்லிட்டு செஞ்சு காட்டிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹாகதா, இப்படித்தான் என்று உயர்த்தி காட்டினார்கள். ஹத்தா வகஅத கலந்துவதுஹு, அவர்கள் அணிந்திருந்த அந்த தொப்பி கீழே விழுந்தது. திருநீரில தான் அந்த அதிகம் பதிவு செய்யப்பட்டது. தொப்பி அணிய வேண்டும் என்பதுக்கு நம்ம அதிகம் வச்சுட்டோம். அணிய கூட அவங்கள அதிச கேளுங்க, என்ன ஆதம் கேளுங்களேன். அவங்க சொல்ற ஒரு அதிச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிகளை ஏற்றுதான் இருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்குள்ள தலையை காட்டி தலை சீவ சொன்னார்கள். ஆமா, தலை சீவ சொன்னாங்க. தலை சீவும் போது தொப்பி போட்டுக்கணும்னு யார் சொன்னது? தலை சீவும் போது தொப்பியை கட்டி தானே இருப்பாங்க. இதை போய் தொப்பி போடாம இருந்தாங்க அப்படிங்கிற ஆதாரம் காட்டலாமா? எந்த ஆளுங்க தொப்பியை போட்டுக்கிட்டே செய்வாங்க? ஆதாரம் காட்டுறது. இன்னொன்னு, ஒரு தடவை தொழுகை வந்தார்கள், குளித்து விட்டு உடனே வந்தார்கள். தலையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டா வழிந்தது. சொட்டு சொட்டா வழியட்டுமே, தொப்பி அணியாம வந்தாங்க. அந்த அதிசயம் இருக்குதா? சொட்டு சொட்டா வழியிற தலைக்கு மேல தொப்பி போட்டு கூடாத. தொப்பி போடக்கூடாதுன்னா அந்த வார்த்தை இடம் பெறுகிற ஹதீஸை கொண்டு வந்து காமிக்கணும். சொட்டு சொட்டா தண்ணி வலிச்சு தலையில இருந்து இது வந்து தொப்பி போடாம இருக்காங்க ஆதாரமாயிருமா? எந்த ஆதாரம் சொல்லுவதெல்லாம் சம்பந்தம் இல்லாததுதான்.